உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணம் ஒரு இளவும் கிடையாது. உங்களுக்கு வேணுங்கிறது காசு தான். ஆர்எஸ் பாரதிக்கு ஏதாவது காசை கொடுத்து அவர் ஏதாவது நீங்க உளருங்க, உங்களை ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிடுறீங்க. ஏன்னா அவர் மேலே ஆக்சிடென்ட் என்ன பண்ணுவாங்க? கூச்சம் இல்லையா வெக்கம் இல்லையாங்கிறது வந்து ஏன் கூட்டணி கட்சிகள் இடம்பெறக்கூடாது அமைச்சரவையிலங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ராஜாவுக்கும் அவருக்கு என்ன மான வெக்கம் இருக்கு? ஹிந்துக்களை எதிர்ப்பாரு, ஹிந்து கோயிலை பத்தி அவமானப்படுத்துவாரு, பொம்பளைங்களை அவமானப்படுத்துவாரு. இவனுங்க சும்மா கேசு கேசுன்னு போட்டுக்கிட்டு அவருக்கு மறுபடியும் ஓட்ட போடுவானுங்க. முட்டா போயிலுங்க அறிவு இருக்காது இருக்கு. ஏண்டா உன்னை அவ்வளவு தூரம் அவமானப்படுத்துறாரு. நீ உண்மையான ஒரு ஹிந்துவா இருந்தா அவனுக்கு ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது. ஏன்னா அவ்வளவு கேவலப்படுத்துறாங்க. அப்புறம் மறுபடியும் கோயில போய் அவனே மாலை வாங்கிக்கிறான், அவனுக்கே இது பண்றாங்க உபூதியை பூசி. என்னங்கடா இது டிராமா? மக்களை முட்டாளாக்குறீங்களா? ஏண்டா ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்க, அந்த தொகுதிக்கு எவ்வளவோ நீ பண்ணிருக்க, உடனே தோக்கடிக்கிறாங்க. அப்ப எந்த அளவு வெறுப்பு இருக்கும் டிஎம்கே மேல, அந்த வெறுப்பை உன்ட்ட காட்டிட்டானுங்க. சோ நீ இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? நீ உண்மையான மனுஷனா இருந்தா, நீ சோறு திங்கிறவன ரோசம் வைக்க இருந்தா, நீ லஞ்சம் வாங்குறது நிறுத்தி, இந்த மாதிரி நக்கல் பண்றதை நிறுத்தி ஆக்கப்பூர்வமான வேலையை பாரு, நீ திரும்ப பவருக்கு வரலாம். சார் இப்ப மிரட்டி பாக்குறாங்களா விஜய்? 6 மாசம் 3 மாசத்துல காலி அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது சார். அவர் நிற்பார் சார். இவனுக்கு கத்திட்டே இருக்க வேண்டியதான் கால்னு. தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும். இவங்க எல்லாம் தப்பு பண்ணி வருந்துகிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் பண்ணிட்டான். வருந்துற மாதிரி தெரியலையே சார். வருந்து வாங்கிய உள்ளூர வெளியில பேசினா மானம் போயிருந்து இருக்கா, பேசாம இருக்காங்க. இவங்க மானத்தை போய்க்க வேண்டாம், தன்னால போய்கிட்டு தான் இருக்கு. மக்கள் பணத்தை 2500 கொடு, 5500 கொடு, அவங்களுக்கு 5000 கொடு கொடுத்தீங்களே தவிர அது உன் சொந்த காசுல இருந்து கொடுத்தியா இல்ல ஜி ஸ்கொயர் பணத்துல இருந்து கொடுத்தியா? நீ மக்கள் வரி பணத்தை வாங்கி அவங்களை கேட்காம விரயம் பண்ணி கடனை கூட்டி வச்சுட்டு இப்ப நக்கல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க. சோ கடனை கூட்டி வச்ச கேள்வி கேட்டா இவரை பத்தி குறை சொல்றேன். திமுக காரன் பண்ணாத சில்மிஷமா? அதான் அண்ணாதுரை என்ன செஞ்சாரு, பேரறிஞர் அண்ணா, கலைஞர் என்ன பண்ணா எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்தையும் மன்னிச்சு தானே ஓட்டு போட்டு சிஎம் வச்சுக்கீங்க. ஜெயலலிதா என்ன அநியாயம் பண்ணா எல்லாருக்கும் தெரியுமில்ல, அதை மன்னிச்சு தானே வச்சுக்கீங்க. அப்புறம் விஜய் என்ன, அவர் மட்டும் எதுக்கு கேவலப்படுத்துறீங்க? அவர் என்ன தப்பு பண்ணாரு? MG Studios presents கல்யாண் கே ஜெகன் இயக்கத்தில் அஜய் கார்த்தி, நட்டி, பாக்யராஜ் நடித்துள்ள டார்க் வருகிற ஜூலை 3 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். சார் வணக்கம் சார். வணக்கம். முதலமைச்சரா இருக்க இவருக்கும் வெக்கம் இல்ல கூச்சம் இல்ல. கூட்டணியில இடம்பெற்றிருக்க இந்த அமைச்சரவை, இந்த கட்சிகள்லாம் இருக்காங்கல்ல, விசிகா, UML, அந்த கம்யூனிஸ்ட் கட்சி, இவர்களுக்கும் கூச்சம் வெக்கம் இல்லைன்னு ஆர் ராசா பேசியிருக்காரு. இவங்க ஒருத்தனுக்கு சுயமரியாதையே கிடையாது. யாருக்காவது இருக்கா சொல்லுங்க நீங்க? சுயமரியாதை இருந்தா இவ்வளவு அநியாயம் பண்ணிட்டு லஞ்சத்தை வாங்கிட்டு ஒரு சேனல்ல போடுறான், 4 பேர் சொல்றான், எவனாவது டிஃபெண்ட் பண்ணி என்ன சொன்ன? ஒரே ஒரு நீ பார்ட்டி ஃபண்ட் வாங்கினான்னு சொன்னதுக்கே எந்திரிச்சு போனீங்க. பார்ட்டி ஃபண்ட் நீ வாங்கலைங்கிறத ப்ரூவ் பண்ணு. CMDல தெளிவா இருக்கு, இந்த மாதிரி பார்ட்டி ஃபண்ட் கொடுத்தா தான் நீங்க பண்ணலான்னு எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியும் சொல்லுது. அப்ப எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியும் நீ கூட்டி வச்சு விசாரி, என்னைக்கு அவங்கள்ட்ட கேட்டேன்னு அப்புறம் ப்ரூவ் பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சொல்ல முடியுமா நாங்க வந்து பார்ட்டி ஃபண்ட் கொடுக்கலன்னு சொல்லிட்டு? பெரிய பெரிய கம்பெனி இருக்குல்ல நம்ம நாட்டுக்குள்ள, நீங்க ஜி ஸ்கொயர் விட்டுருங்க, அது உங்களோட சொந்த கம்பெனி, அதுல நீங்க காசு வாங்க மாட்டீங்க. இந்த கம்பெனி எல்லாத்துலயும் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இவ்வளவு வாங்கி தான் பண்ணீங்க. எங்க அக்கா பையனே பண்றான் ஒரு கம்பெனி, அவனே ஒரு ஸ்கொயர் ஃபீட் இவ்வளவு கொடுத்து தான் பண்ணான். அவனே போன வாரம் வருத்தப்பட்டான், நல்ல வேலை மாமா ஆட்சி மாறிடுச்சு, எனக்கு இனிமே தான் ஒரு அப்ரூவல் பெண்டிங் வந்துடும் அப்படின்னா. சோ இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து இது தெரிஞ்ச விஷயம். உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணம் ஒரு இளவும் கிடையாது. உங்களுக்கு வேணுங்கிறது காசு தான். ஆர்எஸ் பாரதிக்கு ஏதாவது காசை கொடுத்து அவர் ஏதாவது நீங்க உளருங்க, உங்களை ஒருத்தரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிடுறீங்க. ஏன்னா அவர் மேல ஆக்சிடென்ட் என்ன பண்ணுவாங்க? இந்த இதுல ஒருத்தர் பேசுறது தெரியுமா, எல்லாரையும் கேவலப்படுத்தி இந்த யூடியூப்ல சினிமாக்காரங்களை பத்தி ரொம்ப கேவலப்படுத்தி பைல்வான் ரங்கநாதன் கண்ணாப்பினா உளறிட்டு இருப்பாரு, எல்லாரையும் பத்தி கேவலப்படுத்துவாரு. நானும் கேவலப்படுத்துவேன், நியாயமா இருக்கும். அதாவது கேவலப்படுத்துறதுக்கு காசை வாங்கின்னு அவர் பொழைக்க வழி இல்லை. அதனால யாரை பத்தி எல்லாம் என்ன சொல்லலாம்னு சொல்லுவார், நடிகளை பத்தி அதை பத்தி எல்லாம். அந்த மாதிரி இவர் ஆர்எஸ் பாரதி எதையாவது பேசணும், இல்லைன்னா ஸ்டாலின் பண்ண மாட்டார் போல, எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு மேட்டர் அவர் பொழைக்க வேண்டியிருக்கு, அவர் பொழப்புக்காக ஏதாவது பேசுறாரு. அதான் அந்த கூச்சம் இல்லையா வெக்கம் இல்லையாங்கிறது வந்து ஏன் கூட்டணி கட்சிகள் இடம்பெறக்கூடாது அமைச்சரவையிலங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இவங்க வெக்கமான ரோஷம் உள்ள ஒரு ஆளை ஸ்போர்ட்ஸ் பர்சனா வைக்கணும், ஆர்எஸ் பாரதி வைக்க கூடாது. இல்ல ஆர் ராசாவை சொல்றேன்னா, ஆர் ராஜாவுக்கும் அவருக்கு என்ன மான வெக்கம் இருக்கு? அவர் தொகுதிக்கு நல்லது பண்ணுவாரு தவிர அவருக்கு ஒண்ணும் கிடையாது. ஹிந்துக்களை எதிர்ப்பாரு, ஹிந்து கோயிலை பத்தி அவமானப்படுத்துவாரு, பொம்பளைங்களை அவமானப்படுத்துவாரு. இவனுங்க சும்மா கேசு கேசுன்னு போட்டுக்கிட்டு அவருக்கு மறுபடியும் ஓட்ட போடுவானுங்க. முட்டா போயிலுங்க அறிவு இருக்காது இருக்கு. ஏண்டா உன்னை அவ்வளவு தூரம் அவமானப்படுத்துறாரு. நீ உண்மையான ஹிந்துவா இருந்தா நீ கோயிலுக்கு போகாம இரு, நீ வேற ஜாதி இல்ல இது இல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு நீ உண்மையான ஒரு ஹிந்துவா இருந்தா அவனுக்கு ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது நீ. ஏன்னா அவ்வளவு கேவலப்படுத்துறாங்க. அப்புறம் மறுபடியும் கோயில போய் அவனே மாலை வாங்கிக்கிறான், அவனுக்கே இது பண்றாங்க உபூதியை பூசி. என்னங்கடா இது டிராமா? மக்களை முட்டாளாக்குறீங்களா? நீ ஒண்ணு இந்துக்களுக்கு எகென்ஸ்டா பேசாத,
நீ சப்போர்ட்டிவா கூட பேச வேணாம். நீ ஹிந்துக்களை அவமானப்படுத்துறியே, அது எப்படி உன்னை ஒருத்தன கேள்வி கேட்கல? கேட்டா கேஸை போடுன்னா அந்த கேஸை ஒரு 2 வருஷம் இழுக்க வேண்டியது. இந்த 2G ஸ்பெக்ட்ரம் மாதிரி. ஸோ கேஸ் போட்டா இழுத்துக்கலாங்கிற மாதிரியே திமிரில் இருக்கானுங்க சார். மக்கள் தான் மாறணும் சார். மக்கள் எந்த கட்சி மதத்தை பத்தி பார்க்கக்கூடாது. நல்லவன் இருக்கான், லஞ்சம் வாங்க வேலை பார்க்கறான்னா ஓட்டை போடணும், நிச்சயமா ஓட்டு போடணும். மக்கள் மாறணும் சார். இவர்களும் மாறி இருக்காங்க, யூத் மாறி இருக்காங்க. இதே மாதிரி எல்லாருமே நல்ல விஷயங்களை சொசைட்டியில் நல்லது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இன்னொன்று கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பேன் தெரியுமா? ஒரு படம், அந்த டேரக்டர் ஒருத்தன் இருக்கான்ல, லோகேஷ் கனகராஜன், அவன் படத்துக்கெல்லாம் ஒருத்தன் கூட உள்ள போக கூடாது. நீ ஏன்டா சொசைட்டியை கெடுக்கிறீங்கடா? டிஎம்கேக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? வரையிலே அடிச்சுக்கிட்டு தான் வரணும். ஏன்டா புறக்கையில புள்ள அடிக்க வரும்? எது எடுத்தாலும் பிரச்சனை பண்ணணும், எதுவுமே யாரையும் வாழ வைக்கக்கூடாது. என்னங்கடா வேலை இது? இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நிறுத்தணும் சார். இவனுங்க பாலிட்டிஷியன்லாம் மாறணும். இது என்னுடைய விருப்பம். நடக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் எல்லாரும் கொஞ்சமாவது நீ சொசைட்டியை பத்தி மனசாட்சி உனக்கு இருக்கணும். மக்களுடைய நன்மையை பத்தி யோசிக்கணும். நீ மனுஷனா இருன்ற நான், நீ அரசியல்வாதியை மட்டுமே இருந்து எல்லாம் சாவடிக்க. சார் இப்ப நீங்க உங்களோட அப்ப விஜய் இப்படி செஞ்சதெல்லாம் தப்பு இல்லங்கிறீங்களா? அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். கோவம் ஆயிட்டாங்க பார்ட்டி. அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். செஞ்சதுல ஃபண்ட் இதாயிட்டாங்க. அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். கேக் வெட்டினதுல கோவம் ஆயிட்டாங்க. என்ன ஒண்ணு அவன் கோவப்பட்டு போறான். அவனுக்கு வேற பிரச்சனை நிறைய இருக்கு சார். எதுல ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு அவங்க சொல்லிட்டே இருக்கணும். சார் அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். அவர் சினிமாக்காரரு, அவர் நடிக்கலாம், கதை சொல்லலாம். அதை முடிஞ்சா அவாய்ட் பண்ணலாம், முடியலன்னா வெளியில சொல்லலாம். என்ன மக்கள் கேவலமா பாக்குறாங்க அப்படிங்கிறாங்க சார். அதெல்லாம் கிடையவே கிடையாது. எந்த மக்களும் கேவலமா எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இவங்க பண்ணா அது கேவலமா பாக்குறாங்க. ஏன்டா உங்களுக்கு ஓட்டே போடல, உங்களை கேவலப்படுத்திட்டாங்க. எந்த இடத்துல போய் கேவலப்படுறீங்களா? ஸ்டாலின் தோப்பாடுறீங்க நினைச்சீங்களா சார்? இல்ல. சரி, அந்த ஆளு நல்லவனோ கெட்டவனோ, ஏண்டா ஒரு சீஃப் மினிஸ்டர் இருந்திருக்க, அந்த தொகுதிக்கு எவ்வளவோ நீ பண்ணிருக்க, உடனே தோக்கடிக்கிறாங்க. அப்ப எந்த அளவு வெறுப்பு இருக்கும் டிஎம்கே மேல, அந்த வெறுப்பை உன்கிட்ட காட்டிட்டானுங்க. சோ நீ இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? நீ உண்மையான மனுஷனா இருந்தா, நீ சோறு திங்கிறவன ரோசம் வைக்க இருந்தா, இல்ல என்ன பேச விடுங்க, இன்னையில இருந்து உனக்கு ரோசம் இருந்தா நீ லஞ்சம் வாங்குறது நிறுத்தி, இந்த மாதிரி நக்கல் பண்றதை நிறுத்தி, ஆக்கப்பூர்வமான வேலையை பாரு, நீ திரும்ப பவருக்கு வரலாம். அப்படி குளத்தூர்ல தோல்வி கொடுத்த அந்த மக்களையே இழிவுபடுத்தினாங்க திமுகவினர். அதேதான் அதை பண்ணிட்டு இருப்பாங்க சார். இவங்க மாறணுங்கிறதா சார் என்னுடைய நோக்கம். இவங்க வரக்கூடாதுங்கிற நோக்கம் கிடையாது. இவங்க இதுவரை பண்ணதை விட்டுருங்க. நான் அந்த இன்னொரு மினிஸ்டருக்கு எதை சொன்னேன், அவன் 20 வருஷம் முன்னால தப்பு பண்ணிருக்கலாம். பட் மனசு மாறணும். நம்ம இந்த பொசிஷன்ல இருக்கோம், நல்லவனா இருக்கணும், நம்ம இந்த மாதிரி மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற எண்ணங்கள் வந்தா தமிழ்நாடு எங்கேயோ போயிடும். இவனுங்க நக்கல் பண்றதை நிறுத்தணும். தான் என்ன வேலை பார்க்கணுமோ அதை பார்க்கணுமே தவிர அடுத்தவன் என்ன பண்றாங்கிறத பார்க்காத. உன் வேலையை பாரு. உனக்கு பவர் வேணா அதுக்கான வேலையை பார்த்து அதுக்கு மக்களுக்கு நல்லது பண்ணு, நல்லதை பேசு. நீ கெடுதலே பேசி நக்கல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் மேற்கொண்டு ஒன்னே அவமதிப்பாங்க. இல்ல சார், இப்ப மிரட்டி பாக்குறாங்களா விஜய்? 6 மாசம் 3 மாசத்துல காலி அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது சார். அவர் நிற்பார் சார். நான் சொல்றேன் சார், நான் ஒன்றும் ஜோசியக்காரன் இல்லை. நான் எந்த மத ஜாதியை பத்தி எல்லாம் பேசல. விஜயோட செய்கைகள் மந்திரிகளோட செய்கைகள் நிச்சயமா அவங்க 5 வருஷம் இல்லை எத்தனையோ வருஷம் தாங்குவாங்க. இதே நிலைமை கண்டினியூ ஆச்சுன்னா இவனுக்கு கத்திட்டே இருக்க வேண்டியதான். கால்னு சூரியனை பார்த்து குலைக்கிற மாதிரி எல்லாரும் நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு ஒரு ரீசனபிளா நல்லா வாக்குறாங்க. லஞ்சம் இதுவரை இல்ல, இனிமே இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. லஞ்சம் வராது, வர வாய்ப்பு கிடையாது. வேலைகள் நடக்குது, எல்லா இண்டஸ்ட்ரியும் நல்லா நிம்மதியா இருக்காங்க. எல்லா ரியல் எஸ்டேட் ஆளுங்க பூரா நிம்மதி. நீங்க விசாரிங்க, வெளியில எல்லாம் நிம்மதியா இருக்கான். ஸ்கூல்ஸ் எல்லாம் நிம்மதி ஆயிடுச்சு. பெரிய மாற்றம் கிடைச்சிருச்சு சார். ஸ்கூல்ஸ் எல்லாம் நிம்மதியா இருக்கா சார். எல்லா ஸ்கூல்காரனும் இப்ப வேம்பு எப்படி சந்தோஷப்படுறாரு, அந்த மாதிரி எத்தனை கேஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச கேஸ் 1-2, தெரியாத கேஸ் 1000 இருக்கும்ல. அவன் பூரா நல்லதானே சொல்லுவான். சோ அந்த மவுத் ஸ்ப்ரெட் ஆகணும். வேர்ட் ஆஃப் மவுத் ஒரு படத்துக்கு எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதோ அப்படி ஸ்ப்ரெட் ஆனா எப்படி அந்த 2-3 நல்ல படங்கள் ஓடிச்சுல்ல, அந்த மாதிரி இந்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலி எப்படி ஓடிச்சு? அது என்ன ப்ரொமோட் பண்ணாங்களா? இல்ல அஜித் நடிச்சாரா, இல்ல ரஜினிகாந்த் நடிச்சாரா? படம் நல்லா ஓடிச்சுல. அண்ணாத்த படம் ரஜினிகாந்த் நடிச்சார்ல, ஓடிச்சா? நீ என்னத்த ட்ரம் அடிச்சாலும், என்ன பெரிய கம்பெனியா இருந்தாலும், நீ ஒரு சேனல்ல அதை தூக்கி நிறுத்தினாலும் முடியல. இல்ல, படம் நல்லா இருந்தா தான் சார் ஓடும். ஆட்சி நல்லா இருந்தா தான் வாழும். இந்த ஆட்சி நல்லா இருக்கு. சரி, இப்ப நீங்க சொன்னனால சினிமால இருந்தே ஒரு கேள்வி கேட்டுறேன். சினிமா துறை தப்பிச்சிருச்சா? சினிமா துறைக்கு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கு. பட் நல்ல ஆளு இல்லையே சினிமால. எல்லாம் திருட்டு போயில ஆட்சி மாறிடுச்சு. ஏற்கனவே ரெட் ஜெயின்ட் ஆட்சி மாறினதுல ஆதிக்கம் இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு. நம்பர் ஆஃப் ஷோஸ் கூட கொடுப்பாரு, சினிமாவுக்கு ஃபெசிலிட்டி பண்ணுவார் விஜய். அது நல்லதுதான். நான் முன்னாலே கேள்வி கேட்டேன்ல, ஒரு எக்ஸ்ட்ரா ஷோ கொடுக்கறதுல இவருக்கு ஸ்டாலினுக்கு என்ன நஷ்டம், உதயநிதிக்கு என்ன நஷ்டம், ஜெயலலிதாக்கு என்ன நஷ்டம் வந்தது, இல்ல இப்ப எடப்பாடிக்கு என்ன நஷ்டம் வந்தது? இதுக்கே தொங்குனீங்க போய் ஒரு ஷோக்கு தொங்குனீங்கல்ல, எக்ஸ்ட்ரா ஷோக்கு. இப்ப தொங்க வேண்டியிருக்கா? ஒரு வார்த்தை சொன்னா வேலை முடியுது.
இப்போ எவ்வளவு பெரிய நல்லது பண்ணியிருக்காரு. ஆனா சினிமாக்காரங்க எல்லாம் ஃப்ராடு சார், அரசியல்வாதி மாதிரி தான். இண்டஸ்ட்ரிக்கு நல்லது நடக்கலாமே தவிர இண்டஸ்ட்ரியில நல்லவனெல்லாம் நீங்க விரல் விட்டு எண்ணிப்பிடலாம். அதெல்லாம் ஒன்றும் மாறாது சார். அது ஏமாத்திட்டு தான் இருப்பான். அவனுங்களை திருத்த முடியும். அரசியல்வாதி மாதிரி தான். லக்கு இருந்து படம் ஓடுனா நல்லது, நல்ல படமா எடுத்தா ஓடும், இல்லைன்னா ஓடாது. அவ்வளவு. இப்ப திமுக வந்து மாவட்டம் தோறுமா ஜென்சி கிட்ஸ், அதாவது இந்த இளைஞர்களை குறி வச்சு ஒரு கூட்டம்லாம் நடத்தி அவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும். அந்த கூட்டத்திலையும் விஜய் குடும்பத்தாரையும் சரி, எல்லாத்தையும் சரி, தாவேக்காவினரும் அந்த தற்கூரிய அணில்னு சொல்லி அந்த விமர்சிட்டு தான் இருக்கு. வாய்த்தோர விஜய்னு எல்லாம் பேசுறாங்களே சார். இதெல்லாம் வந்து நீங்க ஒரு 100 பேரை பிடிக்க முடியுமா? அப்ப விஜய் அவர்கள் இளைஞர்களை தக்க வச்ச மாதிரி உங்கள்ட்ட காசு இருக்கா? பிடிக்க முடியுமா? நீங்க செலவு பண்றீங்களா? நாளைக்கு ஒரு 100 பேரை நான் கொண்டு வரேன், செலவு பண்ண ரெடியா இருந்தீங்கன்னா டிஎம்கே ரெடியா இருக்கு. செலவு பண்ண கொண்டு வந்தா என்ன உங்களுக்கு சொல்லணும்னா சொல்ல ஆள் வைக்கிறேன். நம்ம ஊர்ல முடியும். கூலிக்கு தானே ஆளு, கூலிக்கு தான் சார் ஆளு. நீங்க பிரியாணி வாங்கி கொடுத்து தட்டுறோம் திண்ணி வாங்கி அடிக்கிறீங்களா பெரிய ஆளுகளுக்கெல்லாம்? சின்ன பசங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு கொடுத்து கூட்டி 100 பேர் 60 பேரை சேர்க்கலாம் கிராமத்துல. அவங்கள கத்த விட்டா கத்திட்டு இருப்பான். ஆனா கடைசியில விஜய்க்கு தான் ஓட்டு போடுவான். ஏன்னா அவனுக்கு உள்ளூர மனசாட்சி என்ன சொல்லும்? டேய் விஜய் சினிமா நடிக்கிறது மட்டும் இல்லடா, நல்லது பண்றாரா, டேய் லஞ்சம் போயிடுச்சுடா, நல்ல பந்திகள்லாம் வந்துட்டாங்கடா அப்படின்னு ஓட்ட போட்டுருவான். இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. சோ இவங்க திருந்த நாள் ஒழிய இவங்களுக்கு விடிவு இளைஞர்களை தக்க வைக்க முடியாது. திமுக எவனாலையும் தக்க வைக்க முடியாது சார். ஏன்னா இவங்க நல்லது பண்றாங்க சார். இந்த கவர்மெண்ட் வந்து நல்ல விஷயங்களை கையில் எடுத்திருக்காங்க. 1-2 தப்பு பண்ணலாம் சார். தப்பே பண்ணாத மனுஷன் இருக்கானே. நான் தப்பே பண்ணல, நான் இத்தனை பேரை கமெண்ட் அடிக்கிறேன்ல, நான் தப்பே பண்ணல, 1-2 தப்பு பண்ணிருப்பேன். பட் மனசாட்சிக்கு தெரிஞ்சு தொழிலா தப்பு பண்றதை வச்சுக்க மாட்டேன். புரியுது. ஏதாவது 1-2 தெரியாம பண்ணிருக்கலாம், 4 பேர்ட்ட மன்னிப்பு கேட்கலாம், அதோட முடிஞ்சிருச்சு. சோ அதனால தப்பு என்பது இவங்க தப்பு பண்ணிட்டே இருப்பானுங்க. அதாவது சார், தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும். இவங்க எல்லாம் தப்பு பண்ணி வருந்துகிட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் பாட்டு தான். வருந்துற மாதிரி தெரியலையே சார். வருந்து வாங்கிய உள்ளூர வெளியில பேசினா மானம் போயிருந்து இருக்கா, பேசாம இருக்காங்க. இவங்க மானத்தை போய்க்க வேண்டாம், தன்னால போய்கிட்டு தான் இருக்கு. இவங்களுக்கு மானம் போய்கிட்டு தான் இருக்கு. அதனால இவங்க தான் திருந்தணும் சார். இப்போ இவங்களுக்கு வாய்ப்பு வேணும்னா இவங்க மக்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிக்கணும். தெரியாம லஞ்சம் வாங்கிட்டாங்கிறத பத்தி மன்னிப்பு கேட்க வேண்டாம், அது முடிஞ்ச கதை. விட்டுட்டு இனிமே ஒழுங்கா இருக்கணும். இனிமே நான் என்ன பண்றேன் பாரு. இப்ப டிஆர்பி ராஜாட்ட இல்லாத காசா, டிஆர் பால்ட் இல்லாத காசா, இல்ல ஸ்டாலின் இல்லாத காசா, உதயநிதி இல்லாத, ஜி ஸ்கோர்ல இல்லாத காசா, காசு இருக்குல்ல, நல்லது பண்ண ஆரம்பிங்க. என்ன மடம்லாம் எப்படி வருது, சங்கர மடம்லாம் எப்படி வந்துச்சு? எத்தனையோ இது இருக்குல்ல, சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனு பண்ணுங்கய்யா, சேரிட்டி பண்ணு. காசை வச்சு சாயல அள்ளிட்டு போறியா நீ? எத்தனை வருஷம் வாழ்வான்னு யாருக்கும் தெரியாது. எல்லா காசு எல்லா பில்டிங் அள்ளிட்டு போறியா நீ? எல்லா சொத்தையும் ஜெயலலிதா எடுத்துட்டு போனாங்களா? இல்ல இப்ப அவங்களும் அதெல்லாம் சொல்ல பாப்போம். 6 மாசம் பாப்போம், இவங்க சம்பாதிக்காம இருக்காங்களா, சவால் வெறும் வாயில பேசுறப்பா. இது இப்ப நான் பேச தயாரில்ல. 6 மாசம் கழிச்சு தப்பு பண்ணா என்கிட்ட வாங்க, நான் இன்ட்ரோ. அதேதான் இப்போ அதே மாணிக்கம் சார் வந்து தாவேக தப்பு பண்ணா பேசுவாரான்னு கேக்குறாங்க. நிச்சயமா பேசுவேன். யாரு தப்பு பண்ண இப்ப நான் சொல்ல, பெரியார் கொள்கையை வந்து பிளைண்டா எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லலையா? அது என்ன தாவேக ஃபேவரபிள் உள்ள பேச்சாது. அவங்க வந்து பெரியாருங்கிறவெல்லாம் ஓரம் வைக்கணுங்க. அவர் தமிழ் மொழியை காட்டுமிராண்டி லாங்குவேஜ்னு சொன்னாரு. நீ வந்து திராவிட மாடல் ஆட்சி தமிழ் மொழியை ப்ரொமோட் பண்ணுவேன்ற பெரியார தலை என்னடா, ரெண்டுமே கான்ட்ராடிக்டே இல்லையா? நீனே உன்னைய வந்து தமிழ் என்ன சொல்ற கான்ட்ராடிக்ட் பண்றதுன்னா, நீயே முரண்பாடு இருக்க உன்னுடைய பேச்சிலேயே. நான் முரண்பட்டு பேசுனா என்ன கேளுங்க. நீங்க நாராயண சாருக்கு மண்டையில மூளை இல்ல, முரண்பட்டு பேசுறான்னு திட்டுங்க, நான் பதில் சொல்றேன். நான் முரண்பட்டு எதுலையாவது சொல்ல வேண்டிய சொல்லிட்டு தான் இருக்கேன். இவங்க பெரியாருங்கிறத முதல்ல போட்டுக்காக திருத்த வேண்டாம். இவங்க வாடி இவங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டு நல்ல விஷயங்களை சொல்லட்டும். இல்ல பெரியார் நல்ல விஷயம் சொன்னாரு, அது ஒன்னும் ஃபாலோ பண்றோம். பேரறிஞர் அண்ணா இதை சொன்னாரு, காமராஜர் இதை சொன்னாரு சொல்லட்டும். கலைஞரே நல்லது பண்ணியிருந்தா சொல்லுங்கன்ற. நானு நீ கெட்டதான் சொல்லாதுன்ற. நல்லது பண்ண சொன்னா அவரு தலைவனை ஏத்துக்க. கலைஞர் எல்லாமே தப்பு பண்ணாரா? ஒரு நல்லது பண்ணிருக்காருல்ல. மக்கள் தான் இப்போ விஜயை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதே மக்கள் தான் திமுகவை எதிர்கட்சி ஆகியிருக்காங்க. இன்னும் ஏன் திமுகனால பொறுத்துக்க முடியல? மக்களை மதிக்க மாட்டாங்களே. வாக்களித்து முதல்வராக தேர்ந்தெடுத்த விஜய மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்ப அந்த மக்களை மதிக்காமலே இவங்க பேசுறாங்களாங்கிற ஒரு விமர்சனம் லெவல் அவ்வளவுதான் சார். தரம் இல்லாதவங்க, தரம் கெட்டவங்க. அவங்க தரம் இருந்தா இப்படி லஞ்சம் வாங்கிருப்பாங்களே இவ்வளவு நம்ம சொன்னதுக்கு அப்புறம். அவங்களுக்கே 6 மாசம் முன்னால தெரிஞ்சிருக்கும், 1 வருஷம் முன்னால நம்ம தோக்க போறோம் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கோம்னு. 1 வருஷம் முன்னால நிறுத்தி இருக்கலாம்ல, நல்லது பண்ண ஆரம்பிச்சிருக்காம்ல. அதுக்கப்புறம் கூட என்னென்ன கான்ட்ராக்ட் கொடுக்கலாம், இதுல லஞ்சம் அடிக்கலாம்னு தானே பண்ணானுங்க. அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் அவசர அவசரமா சைன் பண்ணி கொடுத்தானுங்கல்ல. இப்போ 1-2 தானே டெர்மினேட் பண்ண முடியுது விஜயனால, எல்லாத்தையும் நிறுத்த முடியலையே. சோ நீ ஒரு தொழில என்ன அதுக்குள்ள நாளைக்கு திருட, நாளைக்கு நம்மளுக்கு பவர் போகுது, இன்னைக்குள்ள சைன் பண்ணி அதை முடின்னு முடிச்சிங்க. அதெல்லாம் பேமரத்தனம் இல்லையா? ஏன்டா அப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு கூட அறிவு இருக்காத?
நம்ம பவர்ல இருந்து போனாலும் போயிடுவோம். அப்ப நம்ம போறோம்னா கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த ஒரு வருஷமா நல்லது பண்ணுவோம் அப்படின்னு என்ன பண்ணீங்க, மக்கள் பணத்தை வாரி இறைச்சிங்க, உங்க சொந்த பாக்கெட்ல இருந்து கொடுக்கல. புரியுது. மக்கள் பணத்தை 2500 கொடு, 5500 கொடு, அவங்களுக்கு 5000 கொடு கொடுத்தீங்களே தவிர அது உன் சொந்த காசுல இருந்து கொடுத்தியா, இல்ல ஜி ஸ்கொயர் பணத்துல இருந்து கொடுத்தியா? நீ மக்கள் வரி பணத்தை வாங்கி அவங்கள கேட்காம விரயம் பண்ணி கடனை கூட்டி வச்சுட்டு இப்ப நக்கல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்க. சோ கடனை கூட்டி வச்ச கேள்வி கேட்டா இவரை பத்தி குறை சொல்றேன். அவர் கூட்டுறாரா குறைக்கிறாருன்னு 2 வருஷம் டைம் கொடுத்து பாருங்க. கூட்டுறாரா என்ன காரணம் அவர் சொல்றாரு, உங்களை மாதிரி தப்பிச்சு ஓட மாட்டாரு. இப்ப நேற்று ஒருத்தர் கேட்டாரு, இதுல ஏதோ ஒரு இதுல கேஷுவலா நான் பாக்குற நியூஸ் தான், ரெகுலரா பார்க்க மாட்டேன். ஒருத்தர் இந்த ஒரு சேனல்ல வந்து ஒருத்தர் என்ன பண்ணுவாருன்னா டிஎம்கே தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டே இருப்பாரு, பைத்தியக்காரன். எப்ப பார்த்தாலும் அவன் பண்ற அநியாயத்தை பூரா நியாயமாகி பேசிட்டு இருப்பாரு. இன்னொரு லேடி இருந்தாங்க, அவங்க தாவேக்கா பத்தி உயர்வா பேசிட்டே இருப்பாங்க. தாவேக்கா பவருக்கு வந்தோம்னா அந்த அம்மாவை தூக்கி வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அவருக்கு எனக்கு தெரியல, அந்த அம்மா நான் ரொம்ப நாளா பார்க்கல சேனல்ல. அது கரெக்டா பேசும், தாவேக்கா விட்டே கொடுக்காது அந்த அம்மா, அதை தூக்கிட்டானுங்க, ஏன்னு தெரியல, பைத்தியக்காரனு. இப்ப இன்னொரு போட்டிருக்கானுங்க, அவர் நல்லா பேசுறாரு. என்ன பண்றாரு, அவர் தாவேக்காவை வந்து ஃபால்ஸா தூக்கல, நியாயமான இவர் என்ன பண்றாரு, டிஎம்கே காரர் இருக்காருல்ல, இவர் அந்த ஆளை பேச விடுறதே இல்ல, வாயாடிச்சுட்டே இருப்பாரு. இல்ல அவர் பேசுற இவர் பேசிட்டே இருப்பாரு. இவருக்கு தான் எல்லாம் விவரம் தெரியும் மாதிரி. அவர் பேரெல்லாம் எனக்கு தெரியாது, ஒரு சேனல்ல பாருங்க கொடுமை நடக்குது, அது அந்த சேனல்காரன் கண்டுக்கிறதுல இவனுங்களுக்கு ஏதோ டிஆர்பி ஏறுதான்னு எனக்கு தெரியாது. அவர் டிஎம்கே தூக்கி வச்சுட்டே இருப்பார். அவன் பண்ற ஒரு கொடுமையும் நியாயப்படுத்தி பேசிட்டு இருப்பாரு. இவரு தாவேக்கா பத்தி அதை பத்தி எல்லாம் சொல்லுவாரு. இவனுக்கு எவ்வளவு அவட பேசவே விட மாட்டாரு. இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஒரு சேனல்ல. இதெல்லாம் என்ன இளவன்னு தெரியல, சேனல்காரனுக்கு அறிவே கிடையாது. தாவேக்கா அரசு மேல தவறான செய்திகள், அதாவது தாவேக்கா அரசு மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை செய்தி நிறுவனம் பண்றது இல்ல வெளியிட்டா அது ஏதோ கேபிள்ல இருந்து தூக்கிடுறாங்கிற அந்த ஒரு விமர்சனமும் அதெல்லாம் கிடையாது. அதான் சொன்னேன் அன்னைக்கு, கேபிள் தூக்குனதெல்லாம் தாவேக்கா அரசோட வேலை இல்ல. அவன் வெண்டர் ஒருத்தனை வச்சிருந்தானு அந்த திருட்டு கமநாட்டி பண்ணிட்டான். அவனை இவங்க கேள்வி கேட்கணும், அவ்வளவுதான். அவன் யாருன்னு தெரியாது, நானே கேள்வி கேட்டுவேன். உன் பவர் ஃபுல்லா நான் பவர்ஃபுல்லா பார்க்கலான்டாப்பேன், நான் அவனெல்லாம் முடிச்சிருவேன் சார். என்ன பெரிய அவன் பிடிக்கிறவன என்ன, அவன் நியாயமா தான் இருக்கணும். உடனே வெண்டரா நியமிச்சிரு கவர்மெண்ட், நீ நியாயமா தான் இருக்கணும். நீ என்ன டிஎம்கேக்கு வேணும் பண்றது, தாவேக்கா கேட்டு சாப்பிடுற, நீ வந்து நியாயமானவனா இருக்கணும். இல்லைன்னா உடனே நறுக்கி அனுப்பிச்சிருவேன் வெளியிலன்ற நான். அதனால சார் யாரா இருந்தாலும் நியாயமா இருக்கணும் சார். இப்ப நானே வந்து டிஎம்கே இவ்வளவு சொல்றேன்ல, நல்லது சொல்லத்தானே செய்யறேன், எல்லாமே கெட்டதானே, ஒன்று நல்லது பண்ணிருக்காங்க, அதெல்லாம் மறுக்க முடியாது. பட் எல்லாத்தையும் நல்லதா பண்றான்னு நான் ரிக்வெஸ்ட் பண்றேன். பண்ணல, தோத்து போயிட்டீங்க, இனிமையாவது பண்ணுங்கடான்னு தான் சொல்றேன். நீ காணாம பொண்ண சொல்லவே இல்லையா, ஸ்டாலினையோ டைம் கொடுங்க விஜய்க்கு, அவர் வேலை செய்வாரு, உங்களால முடிஞ்சா அவரை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்றேன். இப்ப விஜய் என்ன பண்ணாரு, எங்கேயோ இருந்து வந்தாரு, கடைசி ட்ராக்ல ஆரம்பிச்சாரு, ஒன்னு தூக்கிட்டு போயிட்டாரு, எங்கேயோ அங்க நிக்கிறாரு, பினிஷ் லைன்ல நிக்கிறாரு, ஒரு குதிரை கொண்ட மூக்க விட்ட மாதிரி இல்ல, எங்கேயோ தாண்டி நிக்கிறாரு. இப்போ அவரை நீ பீட் பண்ணணும்னா நீ அதுக்கான வேலைகளை பார்க்கணும். இவ்வளவு பெரிய வளர்ச்சி சட்டசபையில வந்து டைத்தை வேஸ்ட் பண்றீங்களா? அவங்க நினைக்கிறேன் இப்ப இன்னைக்கு பாலம் கட்டியிருக்காங்க, ரோடு போட்டிருக்காங்க, இவ்வளவு பெரிய டெவலப்மெண்ட் திமுகனாலதாங்கிறாங்க. அது உண்மைதான், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. பட் அவங்க அதை ஒழுங்கா பண்ணல, லஞ்சத்தை எடுத்துக்கிட்டு அறவரையா பண்ணிட்டாங்க. இன்னும் நல்லா பண்ணிருக்கலாங்கிறீங்க. அவ்வளவுதான், இதை லஞ்சத்தை குறைச்சி இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம், கிளைம் போட்டுக்கலாம். ஆனா இப்போ இந்த 4000 கோடி வாங்கி என்ன பண்ணாங்க இன்னைக்கு வரைக்கும் கணக்கு தெரிஞ்சவங்களுக்கு, எனக்கு தெரியல. என்ன இந்த ட்ரைனேஜுக்கு சென்னை 2.0 4000 கோடி என்ன செலவு பண்ணாருன்னு தெரியல இன்னைக்கு வரைக்கும். அதெல்லாம் கரெக்டா, மக்களுக்கு அதெல்லாம் தெரியும்ல. அதனால இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் ஒரு கிரேட் மாபெரும் மனிதர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு நாரே நாடுது. அதை பத்தி எப்படி இவங்க பேசாம இருக்கானுங்கன்னு தெரியல. நிறைய இடத்துல ஒரு சேனல்ல தான் பண்ணாங்க, மித்தவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல எனக்கு. எல்லா சேனலையும் அதை போடணும் பாப்பா சார், அதனால பார்க்கணும். ஆமா சரி, அவன் போடுறான் சார், நீ அவன் மேல நேரம் கேஸ் போட்டுக்கணுமா இல்லையா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழிங்கிறவரு அவர் பார்த்தா நல்லா சிரிச்சுக்கிட்டு பேசுறாரு. ஸ்டாலின் சிரிக்கவே மாட்டாரு, உதயநிதி சிரிக்கவே மாட்டாரு. ஏன்டா இவங்களுக்குலாம் ஸ்மைலோட வேல்யூ தெரியல. ஸ்மைல் என்பது ஒரு மக்களை கவரக்கூடியது. விஜய் ஸ்மைல் பண்ணிட்டே இருக்காரு, டென்ஷன் ஆகி உங்களை மாதிரி முறைக்கிறாரா, நீ சிரிச்சிருந்து பாக்குறாரா, சிரிச்சுட்டு இருக்காரு. சிரிக்கிறா முதல்ல, மனிதனுக்கு விலங்குள்ள வித்தியாசமா தான். துறைமுறை என்ன பண்றாரு, சிரிக்கிறாரா? இந்த யாரோ ஒருத்தர் சொன்னீங்களே, ஏன்னா அவர் உட்கார்ந்து பேசுற ஸ்போக்ஸ் பர்சன் கண்ணு அறவரா தெரியும். ஆர்எஸ் பாரதி சிரிக்கிறார் தெரியுமா? மூஞ்சில சிரிப்பு இருக்கா என்னைக்காவது? எவனுக்கா சிரிப்பு இருக்கா? இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு சிரிப்பு இருக்கு, அந்த மாதிரி எல்லாரும் சிரிக்க வேண்டியதானே? ஏன்டா சிரிக்க மாட்டேன்றீங்க? கடுமை பிடிச்சவங்கள சிரிப்பா சிரிச்சு என்னடா உங்களை உடம்பு உலகம் சிரிக்குது, நீ வந்து ஒரு ஸ்மைலோட எல்லாரும் அணுகுனா என்ன? வாழ்க்கைங்கிறது எல்லாரும் ஒத்து வாழ்றதானே வாழ்க்கை. வந்தாலே ஏன்டா வரீங்கிற மாதிரி அந்த மாதிரி கடு ஒரு சிடுமூஞ்சிலே வருவானுங்க, கடுகடுனே இருப்பானுங்க. அவங்களுக்கு எல்லாம் டெய்லி பீரியட்ஸ் தெரியல. எனக்கு பெண்களுக்கு வந்து பிரச்சனை சார், அது அவங்க சிடுமூஞ்சி இருக்கலாம் 3 நாளைக்கு மாசத்துல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அது வந்து எப்படி சார், கடவுள் வந்து பாவம், அவங்களாம் பெண்கள் பாவம் சார்.
அப்போ நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அக்காமடேட் பண்ணி தான் போகணும். இவன் மாசம் 30 நாளும் அதே மாதிரி இருக்கான், கருமம் பிடிச்சவனுங்க. ஏன்டா சிரிச்சுக்கிட்டு நீ பவர்ல இருந்த போது சிறுமூஞ்சியா இருந்த, இன்னைக்கு சிறுமூஞ்சியா இருக்க, என்னைக்குடா மாறுவீங்க? சிரிங்கடா முதல்ல. விஜய் வந்து பிளசண்டா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு, நல்லா இருக்காரு. அப்பாவோட சண்டை பொண்டாட்டி சண்டை எல்லாம் ஹைலைட் பண்ணாதீங்க. எல்லா மனுஷனுக்கும் பர்சனல் வாழ்க்கை இருக்கு, வீட்டுக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும். அதை வச்சு நீ நக்கல் பண்ணிட்டு ஜெயிக்க முடியாது. அவர் என்ன செயல்படுறாரு கவர்மெண்ட், அதை பாருங்க. இல்ல அதையுமே கூட தேர்தல்ல வச்சு கூட தானே வெற்றி அடைஞ்சாங்க. ஆமா, நீ வந்து நாளை கேஸ் வருதுன்னா அதனால தோத்து போயிட்டு விஜய் சார். இது எல்லார் வீட்லயும் எல்லா மனைவியும் புருஷன் ஒத்துருக்கிறது இல்ல. எவ்வளவு டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கலாம். உடனே திரிஷா வேற தப்பாவும் அப்படிலாம் ஒரு பெண்ணை எதுக்கு நக்கல் பண்ற? திரிஷா என்னம்மா கல்யாணம் தப்பு பண்ணாங்க? அந்த அம்மா இவரோட நடிச்சாங்க, நிறைய படம் ஃப்ரெண்டா இருக்காங்க. அதை நீ வந்து கேவலப்படுத்துவியா? அந்த பொண்ணை கூப்பிட்டு அந்த அம்மா பக்கத்துல வச்சுக்கிட்டாங்க. உடனே நீங்க வந்து அதுக்கு ஒரு மீனிங் கொடுத்து இதெல்லாம் என்ன பேச்சு, இதெல்லாம் பேசுறீங்க? திமுக காரன் பண்ணாத விஷயமா, விஷமமா, சில்மிஷமா? அதான் அண்ணாதுரை என்ன செஞ்சாரு, பேரறிஞர் அண்ணா, கலைஞர் என்ன பண்ண எல்லாருக்கும் தெரியும். எல்லாத்தையும் மன்னிச்சு தானே நீ ஓட்டு போட்டு சிஎம் வச்சுட்டீங்க. ஜெயலலிதா என்ன அநியாயம் பண்ணா எல்லாருக்கும் தெரியுமில்ல, அதை மன்னிச்சு தானே வச்சுட்டீங்க. அப்புறம் விஜய் என்ன, அவர் மட்டும் எதுக்கு கேவலப்படுத்துறீங்க? அவர் என்ன தப்பு பண்ணாரு? அவர் ஒழுங்கா இருக்காரு, ஒழுங்கா போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அவரால் எந்த டிராபிக்கும் நிக்கல. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா இல்லையா? போலீஸ்ல கேளுங்க, ஒரு சிஎம்முக்காக ஏதாவது இந்த மாதிரி டார்ச்சர் இருக்கான்னு கேளுங்க. இது நானா கண்டுபிடிச்சது. நீங்க ரொம்ப டீட்டெயிலா நான் அனலைஸ் பண்ணக்கூடாது. புரியுது. போலீஸ்காரங்கள்ட்ட போயிட்டு எப்பா விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் என்னப்பான்னு கேளுங்க. அவருடைய போக்குவரத்துக்கெல்லாம் இவங்களுக்கு ஒரு டென்ஷன் கிடையாது. செவனேன்னு வர்றாரு, செவனேன்னு போறாரு. அவரு யாரையும் நிறுத்துறது இல்ல, யாரையும் துன்புறுத்துறது இல்ல. ஸ்டாலின் வந்து அந்த வீட்டுக்கு போறேன் இங்க வா, இந்த வீட்டுக்கு போறேன் அங்கே வான்னு பெரிய பெரிய டியூட்டி எல்லாம் இருக்கும். பாத்தீங்கன்னா 100 பேர் நிப்பான் சார். நான் வீட்டுக்கு போற வழியில இருந்து இங்கெல்லாம் நிப்பானுங்க கோயில்கிட்ட எல்லாம். இப்ப வந்து பிரச்சனையே கிடையாது. போலீஸ்காரு அவங்க வேலையை பாக்குறாங்க. ஒரே குறிக்கோள் எனக்கு என்னன்னா, போலீஸ்காரன் சம்பளத்தை பூரா உடனே ஏத்தணும் ஐயா. கடந்த வீடியோல சொல்லிருந்தீங்க. ஆமா, தயவு செஞ்சு எல்லா போலீஸ்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க, அவங்களை காப்பாத்துங்க, அவங்க குடும்பத்துக்கு நல்லது பண்ணுங்க. ஏதாவது சம்பளத்தை ஏத்தி டபுள் ட்ரிபிள் ஆக்குங்க பிளீஸ். மித்ததெல்லாம் அப்புறம் பொருளை பண்ணுங்க, இதை உடனே பண்ணுங்க. இது ஒரு ப்ராஜெக்டா எடுத்து பண்ணுங்க, கண்டிப்பா மக்களுக்கு நல்லது. பாப்போம் சார் உங்க குறிக்கோள். பல்வேறு கேள்விக்கு பதில் தம்பிங்க. நன்றி சார்.